தமிழகத்தை பொறுத்தவரையில் தட்டச்சு கல்வியானது ஒரு 100 ஆண்டுகால பாரம்பரியம் மிக்கது. இதில் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் கடந்த 55 ஆண்டு காலமாக தட்டச்சு சுருக்கெழுத்து நடத்தி வருகிறார். COA என்ற கணிப்பொறி சம்பந்தமான தேர்வுகளை கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வருகிறார். இவ்வாறு இருக்கையில் திடீரென எந்தவிதமான முன்னறிவிப்பும் இன்றி, அதே நேரத்தில் எந்தவிதமான டிஸ்கஷனும் இல்லாமல் திடீரென ஜிஓ நம்பர் 187 அறிமுகப்படுத்தினார். இதனால் என்ன பாதிப்பு என்று பார்ப்பீர்களானால், தமிழகத்தில் தட்டச்சு கல்வியை அறவே அழித்துவிட்டு எல்லாமே கணினிமயமாக ஆக்க தீர்மானித்திருக்கிறார். எல்லா இடத்திலும் கணினி இருக்கிறது என்பதில் இருவேறு கருத்துக்கள் கிடையாது. அந்த கணினியை இயக்குவதற்கு அந்த தட்டச்சு கல்வி பேருதவியாக இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகும். ஆகவே இந்த தட்டச்சு பள்ளி நிச்சயமாக தமிழகத்தில் இருக்க வேண்டும். தட்டச்சு பள்ளிகளை ஒரே ஒரு அரசாணையால் நீக்கிவிட்டார்கள். இதனால் அனைவருடைய வாழ்வாதாரமும் சிதைந்து கிடைக்கிறது. அது தவிர தட்டச்சு பள்ளியை நம்பி இருக்கக்கூடிய ரிப்பன் மேனுஃபேக்சரர்ஸ், மெக்கானிக்ஸ் போன்றவர்களுடைய வாழ்வாதாரமும் சிதைந்து இருக்கிறது. இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 10 லட்சம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டு கிடக்கிறார்கள். நாங்கள் அரசிடமிருந்து எந்த விதமான உதவித்தொகையோ எதையுமே எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் இதுவரை நடந்த தேர்வுகளை அதே போல தட்டச்சிலேயே தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஒரு காரணத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். தட்டச்சு மேனுஃபேக்சரர்ஸ் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அது உண்மை அல்ல. மேனுஃபேக்சரர்ஸ் இல்லை என்பது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் இன்றைய தினம் கூட ஆயிரக்கணக்கான தட்டச்சு பொறிகள் இங்கே இருக்கின்றன. சமீபத்தில் தமிழக அரசு கூட தட்டச்சு பொருட்களை ஏலம் விட்டார்கள். அந்த ஏலம் உங்களுக்கெல்லாம் பிரமிப்பாக இருக்கும். அந்த தட்டச்சு பொறியின் உண்மையான விலை 5000 ரூபாய் என்று எடுத்துக்கொண்டால், ஏலம் விடும்போது அது கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு போயிருக்கிறது. அதுவும் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் பயன்படுத்தப்பட்ட ஒரு தட்டச்சு பொறி போயிருக்கிறது. டிமாண்ட் இல்லாமல் வாங்குவாங்களா யாரும்? அந்த டிமாண்ட் இருக்கிறதுனால தான் வாங்குறாங்க. உபயோகிக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. அதே போல மற்ற மாநிலங்களில் இல்லாத ஒரு புதுமை தமிழகத்தில் உண்டு.